சாலமோனுடைய பின்மாற்றம். அதிகாரம் 11. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாயப்பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவராயிருந்தார். கர்த்தர் சாலமோன் மீது பிரியமாயிருந்தார். சாலமோனோ கர்த்தர் மீது பிரியம் வைக்காமல் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார். அந்நிய ஸ்திரீகள் சாலமோனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணுகிறார்கள். சாலமோனுடைய தாயாராகிய பத்சேபாள் அவருக்கு ஸ்திரீகளை குறித்து ஏற்கனவே எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாள். என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. நீதிமொழிகள் 31:2-3. பத்சேபாள் சிம்சோனுடைய பரிதாபமான முடிவை நினைவு கூர்ந்து சாலமோனுக்கு இந்த ஆலோசனையை சொல்லி இருக்க வேண்டும். சிம்சோன் தெலீலாள் மேல் ஆசைப்பட்டு தன்னை பற்றிய ரகசியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தினார். சிம்சோனுடைய பலமும் பராக்கிரமமும் அவரை விட்டு நீங்கிற்று. சாலமோனுடைய தகப்பனாராகிய தாவீதும் மாம்சத்தின் இச்சைக்கு கீழ்ப்படிந்து பத்சேபாளோடு விபசாரம் பண்ணினார். இதனால் கர்த்தருடைய கோபம் தாவீதின் மேல் வந்தது. சாலமோன் ஸ்திரீகள் விஷயத்தில் ஒழுக்கமாயும் கட்டுப்பாடோடும் இருக்க வேண்டும் என்று அவருடைய தாயார் அவருக்கு புத்திமதிகளை சொல்லி இருக்கிறாள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். நீதிமொழிகள் 7:25-27 வரை. சாலமோனுடைய வீழ்ச்சியின் பாதைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஐஸ்வர்யம், ஆயுதங்கள், ஸ்திரீகள், கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பியது, விக்கிரக ஆராதனை. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமானதுதான், ஆனால் அதை முறைப்படி கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மீது பேராசை வைப்பது விக்கிரக ஆராதனைக்கு சமமானது. அப்போது ஐஸ்வர்யமே சாபமாகிவிடும். சாலமோனின் திரளான ஐஸ்வர்யம் அவரை வீழ்ச்சியின் பாதையில் நடத்திற்று. ராஜாக்களுக்கு ஆயுதங்கள் தேவைதான். அதே சமயத்தில் தங்களுடைய பாதுகாப்பிற்கு குதிரைகளையும் ரதங்களையும் மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. ஏனெனில் கர்த்தரே நமது பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷனுக்காகவே கர்த்தர் மனுஷியை சிருஷ்டித்தார். ஆனால் ஒரு மனுஷன் அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. ராஜாக்களுக்கு பல மனைவிகள் இருக்கக்கூடாது. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைக்கிறார்.
சாலமோனின் 2 விதமான ஆசைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் ஆசை வைத்தார், பின்பு அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். இவர்கள் புறஜாதி தேசத்து ஸ்திரீகள். இஸ்ரவேல் புத்திரர் இவர்களை விவாகம் பண்ணக்கூடாது. இவர்களை விவாகம் பண்ணினால் தங்கள் தெய்வங்களுக்கு நேராக இஸ்ரவேல் புத்திரரின் இருதயங்களை திருப்பி போடுவார்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அந்நிய ஸ்திரீகளுக்கு எதிராக பல ஆலோசனைகள் கூறப்பட்டிருக்கிறது. சாலமோன் இந்த புஸ்தகத்தில் தான் எச்சரித்துக்குரிய எச்சரிப்புகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாரானால் அவருடைய வாழ்க்கையில் அந்நிய ஸ்திரீகள் மூலமாக அதிகமாக பிரச்சனைகள் வந்திருக்காது. பரிசுத்த வேதாகமத்தில் அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகளுக்கு எதிரான எச்சரிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு தப்புவிக்கப்படுவாய். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடுபோல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கித் திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறவனவைகளை பேசும். கர்த்தரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஸ்திரீகளை பற்றி எச்சரித்து சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சாலமோனோ அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். அந்நிய ஸ்திரீகள் மேல் அதிகமாக ஐக்கியம் வைத்தபோது கர்த்தரிடத்தில் தான் வைத்த ஐக்கியத்தை சாலமோன் குறைத்து கொண்டார். இறுதியில் சாலமோனின் இருதயம் கர்த்தரை விட்டு முழுவதுமாகவே அகன்று போயிற்று. சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருக்கிறார்கள். சாலமோனுடைய ஸ்திரீகள் அவர் இருதயத்தை வலிவு போக பண்ணுகிறார்கள். சாலமோனுக்கு மொத்தம் 1000 ஸ்திரீகள் இருக்கிறார்கள். சாலமோனுக்கு திரளான குதிரைகளும் ரதங்களும் இருந்தது போல திரளான மறுமனையாட்டிகளும் மனையாட்டிகளும் இருந்தார்கள். இந்த ஸ்திரீகள் அவன் இருதயத்தை கர்த்தரை விட்டு வழுகி போக பண்ணினார்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்திரீ என்பது தேவனுடைய பிரமாணம். ஒரு ஸ்திரீ தனக்கு போதாது என்று நினைக்கிற புருஷர்கள் அநேகம் ஸ்திரீகளை தேடுவார்கள். அவர்களுக்கு எத்தனை ஸ்திரீகள் இருந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. சாலமோனுடைய ஸ்திரீகள் அந்நிய ஜாதியாரானவர்கள். சாலமோன் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர் ஆகிய அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள் மேல் ஆசை வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய ஜாதியாரோடு விவாகம் பண்ணுவதை கர்த்தர் தடை பண்ணி இருக்கிறார். சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியதற்கு சரித்திர ஆசிரியர்கள் அரசியல் சம்பந்தமான விளக்கம் சொல்லுகிறார்கள். பல தேசத்து ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவதனால் அந்த தேசங்களோடு சிநேகமாய் இருக்க முடியும் என்றும், அந்த தேசத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்றும் சரித்திர ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக 1000 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார் என்று சரித்திர ஆசிரியர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சாலமோனோ கர்த்தரோடு ஐக்கியமாயிராமல் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். சாலமோனுக்கு ஏராளமான ஞானம் இருந்தாலும் அவர் தன்னுடைய ஞானத்தை சரியாக நிர்வாகம் பண்ணவில்லை. கர்த்தருக்கு பிரியமாகவும் பிரயோஜனமாகவும் ஜீவிப்பதற்கு சாலமோன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தவில்லை. கர்த்தர் நமக்கு ஏராளமான தாளந்துகளை கொடுத்தாலும் நாம் அந்த தாளந்துகளை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். அந்நிய ஸ்திரீகள் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி
இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரித்து சொல்லி இருக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். அந்நிய ஸ்திரீகள் சாலமோனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணுகிறார்கள். அந்நிய ஸ்திரீகள் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள். மோவாபின் குமாரத்திகள் பாகால் பேயோரை ஆராதிக்கிறார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவருடைய மனைவிகள் அவருடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணுகிறார்கள். சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றுகிறார். சாலமோன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். தனது 60வது வயதில் மரித்து போனார். இப்போது அவருக்கு 50 வயதுக்கு மேல் இருக்கும். தன்னுடைய 20வது வயதில் ராஜாவானார். அவருக்கு திரளான மனைவிகள் இருந்தபடியினால் அவர்கள் அவர் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். விக்கிரக ஆராதனையை பொறுத்தளவில் தாவீது அதில் ஈடுபடாமல் விலகியே இருந்தார். பத்சேபாளோடு பாவம் செய்த காரியமும் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றிய காரியமும் தாவீதின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவங்களாக இருந்தன. ஆனாலும் தாவீது தன் பாவத்தின் நிமித்தம் மனம் வருந்தினார். இவை தவிர கர்த்தருடைய பார்வையில் செம்மையாகவும் அவருக்கு பிரியமாகவும் ஜீவித்தார். சாலமோனின் மனைவிகளில் சிலர் அஸ்தரோத்தையும் மில்கோமையும் ஆராதித்தார்கள். சாலமோன் தன் மனைவிகளின் பேச்சை கேட்டு அவரும் இந்த தெய்வங்களை பின்பற்றினார். சாலமோன் கர்த்தர் மீது வைத்திருந்த பக்தி வைராக்கியம் குறைந்து போயிற்று. அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு வழிவிலகி போயிற்று. சாலமோன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றாமல் அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறார். சாலமோனுடைய ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வழுவி போக பண்ணுகிறார்கள். அதனால் சாலமோனுடைய இருதயம் அவருடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல பூரணமாக பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்த இஸ்ரவேல் ராஜாக்களின் விவரம் வருமாறு: தாவீது, ஆசா, யோசபாத், யோவாஸ், அமத்சியா, உசியா, யோதாம், எசேக்கியா, யோசியா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த இஸ்ரவேலின் ராஜாக்களை பற்றிய விவரம் வருமாறு: சவுல், சாலமோன், யெரொபெயாம், ரெகபெயாம், அபியாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, ஆகாப், அகசியா, யோராம், அகசியா, யெகூ, அத்தாலியாள், யோவாகாஸ், யோவாஸ், யெரொபெயாம், சகரியா, சல்லூம், மெனாகேம், பெக்காகியா, பெக்கா, ஆகாஸ், ஓசையா, மனாசே. ஆமோன், யோவாகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன், சிதேக்கியா. சாலமோன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால் அவருடைய இருதயம் கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். அவர்கள் சாலமோனை தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி அவருடைய இருதயத்தை சாய பண்ணுகிறார்கள். சாலமோனும் தன்னுடைய ஸ்திரீகளின் விருப்பத்தின் பிரகாரம் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறார். சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடைகளை கட்டுகிறார். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்கிறார். எருசலேமுக்கு எதிரான மலை என்பது ஒலிவ மலையை குறிக்கும். இது நாசமலை என்றும் அழைக்கப்படுகிறது. சாலமோனின் மனைவிகள் வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டார்கள். அவர்கள் எல்லோருக்குமே தூபம் காட்டி பலியிடுகிற மேடைகளை செய்தார். கர்த்தரையும் அவருடைய கற்பனைகளையும் மறந்து தன் மனைவிகளின் விக்கிரகங்களை ஆராதித்தார். சாலமோனுடைய பொக்கிஷம் அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அவர் அந்நிய தேவர்களின் ஆசாரியர்களை பராமரிக்கிறார். அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டுகிறார். எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் என்று சாலமோன் சமத்துவமும் சமரசமும் பேசுகிறார். சாலமோன் கட்டின மேடைகள் யோசியா ராஜாவின் காலம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. சாலமோன் செய்த பாவம்
இஸ்ரவேல் தேசத்திலே பல வருஷங்களுக்கு அருவருப்பின் சின்னமாக இருக்கிறது. எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்துக்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். சாலமோன் தன்னுடைய வயதான காலத்தில் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறார். வாலிபத்தின் ஆசைகளை பின்பற்றி போகிறார். சாலமோனிடத்தில் விசேஷித்த ஞானம் இருந்தாலும் மதியீனமாய் நடந்து கொள்கிறார். சாலமோன் அநேகருக்கு உபதேசம் பண்ணுகிறவர். ஆனால் அவர் தனக்குத்தானே உபதேசம் பண்ணி எச்சரிப்பாய் ஜீவிக்கவில்லை. பிறருக்கு உபதேசம் பண்ணுவது எளிது. நமக்கு நாமே உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்றவருடைய தப்பிதங்களை சுட்டி காண்பிப்பது எளிது. அந்த தப்பிதங்களை நாம் செய்யாதவாறு எச்சரிக்கையாய் இருப்பதே நமக்கு நல்லது. சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர், ஐஸ்வர்யம் மிகுந்தவர், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினவர், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அதிலே ஏராளமான பலிகளை செலுத்தினவர். ஆனாலும் சாலமோன் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்து கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். ஆதியிலே கர்த்தர் மனுஷனுடைய விழாவில் இருந்து ஸ்திரீயை உண்டு பண்ணினார். மனுஷன் ஸ்திரீகள் விஷயத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய விழா எலும்பே அவனுடைய தலையை உடைத்து போடும். ஆகையினால் தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் கீழே விழுந்து விடாதவாறு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மனுஷர் பலவீனமானவர்கள். தேவனுடைய கிருபை இல்லாமல் மனுஷரால் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எப்போதும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தையும் ஏராளமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். சாலமோனுடைய பொக்கிஷ சாலையில பொன்னும் வெள்ளியும் நிரம்பி வழிந்தது. சாலமோன் அந்த ஐஸ்வர்யத்தை சரியாக ஆளுகை செய்யவில்லை. அந்த ஐஸ்வர்யமே அவருக்கு கண்ணியாயிற்று. சாலமோன் கர்த்தருடைய பொக்கிஷத்தை எடுத்து அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டுகிறார். நம்முடைய ஜீவியத்தில் ஐஸ்வர்யமும் செழிப்பும் வரும்போது நாம் மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஐஸ்வர்யம் நமக்கு ஆசீர்வாதமாய் இராமல் ஆபத்தாய் இருக்கும். ஐஸ்வர்யத்தினால் வரும் சோதனைகளை மேற்கொள்வது மிகவும் கடினமாய் இருக்கும். தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்று முன்னணியில் இருக்கிறவர்கள் மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். பிசாசானவன் அவர்களை வலுவாய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. ஆவிக்குரிய தலைவர்கள் வலிவி போய்விட்டால் அதனால் ஏற்படும் சேதம் மிகவும் அதிகமாய் இருக்கும். தலைவர்களுடைய பின்மாற்றத்தினால் கர்த்தருடைய நாமம் அதிகமாய் தூஷிக்கப்படும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கும் இலக்கை நோக்கி அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி பயபக்தியோடு ஓட வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய புத்தியையோ சுய பலத்தையோ சுய பக்தியையோ சார்ந்திராமல் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும்.